அசைந்தாடும் மயில் ஒன்று கண்டாள், அசைந்தாடும் மயில் ஒன்று கண்டாள். குரு 20 வயதில் பாயும் போது சிஷ்யை 10 வயதில் என்று மேடை அரங்கேறுவது ஒரு சிறப்பு. மயில் ஒன்று கண்டாள், நம்மழகன் வந்தான். உலகத்தின் சாட்சியங்களிலே அதி உன்னதமான சாட்சியம் முதல் கலையை அரங்கேற்றும் அந்த நிகழ்வில் சாட்சியமாக இருப்பதுதான். சிலப்பதிகாரத்திலே மாதவி 12 வயதில் மேடை ஏறி இருக்கின்றாள். குழந்தை 6 வயதில் கற்று 10 வயதில் மேடை ஏறுகிறது. இலங்கையின் உலகின் ஒரே ஒரு சிறப்பு தமிழ் பேச்சாளர் கம்பவாரதி ஜெயராஜ் ஐயா அவர்களது ஆசியுடன் இன்றைய நடன தாரகையினுடைய பயணம் மிகச் சிறப்புற நகர்வு என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. சூளம் வருகுது சூளம் வருகுது சுற்றி சுற்றி பாவம் விலகுது நம்மை விட்டு பம்பையொழிக்குது டமடமடமென கொடுமை ஓடுது உலகை விட்டு. சூளம் வருகுது சுற்றி சுற்றி பாவம் விலகுது நம்மை விட்டு பம்பையொழிக்குது டமடமடமென கொடுமை ஓடுது உலகை விட்டு. படைக்கும் பிரம்மனை படைத்தவள் அவளே, அழிக்கும் ருத்ரனை மணந்தவள் மாயே, காக்கும் திருமாலின் சோதரியும் நீயே. படைக்கும் பிரம்மனை படைத்தவள் அவளே, அழிக்கும் ருத்ரனை மணந்தவள் மாயே, காக்கும் திருமாலின் சோதரியும் நீயே. சூரனை வென்றிட வேல் கொடுத்தவள், ஞான குழந்தையும் கதறிட பால் கொடுத்தவள். சூரனை வென்றிட வேல் கொடுத்தவள், ஞான குழந்தையும் கதறிட பால் கொடுத்தவள். ஆன்மீக இலக்கியத்திற்கும் தமிழுக்கும் திருமலையிலிருந்து பெரும் தொண்டாட்டிக் கொண்டிருக்கும் தவத்திரு அகத்தியர் அடிகளார் அவர்களை கௌரவப்படுத்துவதற்கான நேரம். ஸ்ரீமதி பவானி குகப்பிரியா அவர்களை நாங்கள் அன்போடு மேலே கிடைக்கின்றோம்.
இன்றைய நாட்டிய குருவானவரான சுகன்யா நித்யானந்தன் அவர்களது வளர்ச்சிக்கும் அவர்களது கலை பயணத்திற்கும் நீங்கள் எவ்வளவு உந்துதலாக இருந்திருக்கிறீர்கள். இன்று அவர் உங்களை பிரதம விருந்தினராக அழைத்து தனது முதலாவது அரங்கேற்றத்தின் நெறியாழ்கையை கவனிக்க வைத்ததும் அதிசிறப்பாக இருக்கின்றது. இன்று அரங்கேற்றம் கண்டு கொண்டிருக்கும் செல்வி நிதிஷா நவநீதன் உண்மையில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜீவாத்மாதான். Now I cordially invite our guest of honor for this evening, the Chief Executive Officer of Express Newspapers Private Limited, Mr. Senthil Nathan. Through the intricate steps of Bharatanatyam, you are able to express yourself in a way that words simply cannot. Not only you are able to connect with your emotions, but also to communicate those emotions with the audience. I cordially invite Cultural Officer, Divisional Secretariat Wattala, Mrs. Chamila Rupasinghe, to join us on stage. தந்தனானா புரே தந்தனானா பல தந்தனானா பல தந்தனானா பல தந்தனானா தந்தனானா ஹி தந்தனானா புரே தந்தனானா பல தந்தனானா பல தந்தனானா பல தந்தனானா பிரம்மம் ஒன்றுதான் பர 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 பிரம்மம் ஒன்றுதான். ஞான இசை சூடாமணி ஸ்ரீ திவாகர் செல்வரட்னம் அவர்களை நாங்கள் மேடை கலைக்கின்றோம். அவரது அன்பு மனைவி ஸ்ரீமதி ஸ்ரீவத்சலா திவாகர் அவர்களையும் லய விஷாரத மிருதங்க வித்யா கலை வித்மாமணி திரு சண்முகலிங்கம் நாகராஜன் அவர்களை, அனைவரும் அறிந்த விஷாரத ஸ்ரீ ரத்னம் ரட்டதுரை அவர்களை, நுண்கலைமானி ராசரட்னம் நிரோஜன் அவர்கள், நுண்கலைமானி சிவஞான சுந்தரம் ஜூட் அவர்களையும் அழைக்கின்றோம். இளம் அணிசேர் கலைஞர்கள் என்பது உண்மையில் நமது நாட்டிற்கு கிடைத்த வரம். புதுக்கலைமானி திருமதி காயத்ரி சுந்தரமோகன் அவர்களை கௌரவிக்கும் நேரம் இது. பத்தலையில் சுந்தரேசர் கலைக்கோயில் எனும் நடனப்பள்ளியை நிறுவி 6 வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கின்றார். திரு சுகன்யா நித்யானந்தன் அவர்கள் நெறியாழ்கையிலே இடம்பெறுகின்ற முதலாவது அரங்கேற்றமாக இன்றைய அரங்கேற்றம் திகழ்கிறது. Today's Arangetram is a celebration of hard work, dedication, and the blossoming of the young artist Nitisha Navanithan, the daughter of Mr. Navanithan Jnanaprakasam and Mrs. Anushya Velusamy. Nadrudim, 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 I express my sincere gratitude to my Guru, Srimati Suhanya Nithyanandan, for assisted me in making my Arangetram a success. And parents, family, and friends, I wholeheartedly thank each and every one of you for your gracious presence tonight. Thank you.
रूपमुलको नित्य जय मङ्गलं राजीव नयन त्यागराजादि विनुतमैन नीनाम रूपमुलको नित्य जय मङ्गलम् ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சின்ன பிள்ளை அதை ஞாபகம் வச்சாடினது பெரிய விஷயம். இந்த பிள்ளைன கலை இதுக்கு மேலே மென்மேலும் வளர்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அரங்கேற்றம் அருமையாக இருந்தது. அவள் அருமையாக செஞ்சா. அவள் டான்ஸ் பண்ணுற நேரம் சின்ன பிள்ளைன்னு கூட விலங்கல்ல, பெரிய ஆள் மாதிரி அவளோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் நல்ல அருமையாக இருந்துச்சு. அருமையான ஒரு விழா. அதாவது சுகன்யா நித்யானந்தனுக்கு நம்ம வந்து கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறோம். அருமையான விஷயம் என்னென்னா, ஒரு 10 வயதை நிரம்பிய இந்த மாணவி ரொம்ப அழகாக நேர்த்தியாக அவ்வளோ விஷயத்தையும் ஞாபகம் வச்சிருந்து தாள லயத்தோடு ஸ்ருதியோடு ரொம்ப அழகாக ஆடினது பார்க்கவே ரொம்ப கண்களுக்கு நல்ல ஒரு விருந்தாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது.